ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு. காதலை ஓகே பண்ணுவதில் அதிகமாக போய் சொல்லுவது யார்? ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அந்த பையன் வந்துட்டு வேற ரிலீஜியன், இவங்க ஹிந்து. 2 பேரும் கமிட் ஆகும்போதே என்னோட ஃப்ரெண்டு 1000 டைம்ஸ் இந்த கொஸ்டின் பண்ணுறான். நீங்கள் ரிலீஜியன் வேறு, நாங்கள் ரிலீஜியன் வேறு, வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசிடுவீங்களான்னு. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க சார். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஷீ இஸ் ஏர்னிங் அரௌண்ட் 2 lakhs சார் துபாயில். அவளோட ஃபேமிலி வந்து ரொம்ப லோ லெவல் ஃபேமிலி தான். இவன் ஏர்ன் பண்ணால் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஆனாலும் இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் கூட இந்தியாவே வந்துடுறாங்க. பட் வந்ததுக்கப்புறம் அவர் இங்கே வந்து 6 மாதம் லவ் பண்ணிட்டு ஈஸியாக சொல்கிறாரு, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரிலீஜியன் வேறு வேறு அப்படின்னு. இப்போ அந்த பையனுக்காக இந்த பொண்ணு இப்போ கெரியரை விட்டுட்டான். திரும்பி போய் இவளால் ரீஜாயின் கூட பண்ண முடியாதுல்ல சார். நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலேருந்து சொல்லுங்கள். உங்களுடைய லவர் வந்து என்ன மாதிரியான பொய்கள்? இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னதே என்னோட வாழ்க்கையை பற்றி தான். என்னோட வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். நான் அது என்னால் அதை ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன்றதுனால தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை வருஷம் லவ் இது? 1 year லவ் பண்ணோம் சார். அவங்களுக்காக இந்தியா வந்து 6 months லவ் பண்ணோம் சார். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷாக்கிங் நியூஸு. இப்போ எனக்கு அவர் பிரேக்கப் அனௌன்ஸ் பண்ணுறாருனா நெக்ஸ்ட் மந்த் ஹி காட் எங்கேஜ்டு சார். அப்போ பொண்ணு ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்து லவ் பண்ணுறாங்களா சார்? அதுதான் எனக்கு புரியல. இல்லை, நீங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பெண்கள் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒன்று புரியல. நீங்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் தானே உங்கள் வாழ்க்கைக்கு சரியான. அவங்க சொன்னாங்களே சார், அதுக்கு தான் 6 மாதம் அந்த முகமுடி. பட் திஸ் இஸ் வாட் கேர்ள்ஸ், எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க சொன்னாங்க வந்து ஒரு பையன் வந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு பிம்பத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறுறாங்கிறான். என் லைஃப்பில் நடந்தது நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பிரேக்கப் ஆச்சு. பொண்ணுங்க ஒரு விஷயம் தெளிவாக பண்ணுறாங்க சார். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணை பற்றின விஷயம் என் கூட இருக்க எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்பொழுது அந்த பொண்ணை மென்ஷன் பண்ணி, இல்லை அந்த பொண்ணோட ஃபேவரட் திங்ஸை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பொண்ணுங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயே லவ் பண்ணுற சொல்ல கிடையாது. உங்ககிட்ட ஒரு பையன் ஃப்ளட் பண்ணுறான், இல்லை உங்ககிட்ட ஒரு பையன் புதுசாக பேசுகிறான்னா அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் அக்செப்ட் பண்ணதே அந்த பையன் என் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணாதான் லவ்வுக்கே ஓகே சொல்லுவேன். துபாயிலேருந்து ஃப்ளைட் போட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஓகே வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனேன். அப்போ இப்படி பேசி ஏமாத்துறவங்கள அவர் என்ன சார் சொல்லி சமாளிப்பாரு? இப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ கமிட்மெண்ட்டு. பொண்ணுங்க வந்து பசங்க ஒரு எம்டினஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ எல்லாட்டையும் என்னை பற்றி லவ் ஸ்டேட்டஸ் போடு, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் நான் லவ் பண்ணுறேங்கிற சொல்லு. ஆனால் பொண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு சோக ஸ்டேட்டஸ் போட்டால் 10 பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. ஒன்று சண்டை போட்டு சொன்னால் சண்டைன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டில் பிரச்சனை, இல்லை சண்டைன்னு சொன்னால் எனக்கு இந்த லவ்வே செட் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பையன் அப்படி போட்டால் பையன்கிட்ட யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. எந்த பொண்ணு பையன்கிட்ட போய் பேச மாட்டாங்க, பையனா போய் பேசினா மட்டும் தான் உண்டு. ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்னா, அது ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, உங்களுக்கு ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும். அப்போ எந்த பொண்ணு தான் வீட்டில் சொல்லாமல் இருக்க போகிறாங்க? அந்த ஸ்டேஜ் வரப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் சொல்லலை வேணாம்னு சொல்லலை, நீங்கள் சொல்ல முடியலன்னா நாங்கள் வந்து சொல்கிறோம், அதுக்கு நீ அட்லீஸ்ட் சொல்லி வீட்டில் பேசுறதுக்கு சப்போர்ட்டாக சின்னன்னு கேட்குறப்போ, இல்லை வீட்டில் இது பிரச்சனையாகும், வீட்டில் இது பிரச்சனையாகும், இப்போ வேணாம் தள்ளி போட்டே போகிறீங்க. தள்ளி போட இப்போ ஏன் தெரியுமா தள்ளி போடுறாங்க? ஏன்னா நீங்கள் இன்னும் அவங்க ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணலங்க. பிகாஸ் அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணல இன்னும். அதுதான் விஷயம். அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் சப்போஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டை நம்பி அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் அவ்வளோதான், அவங்க ஃபோனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருவீங்க. அந்த பயம்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா கல்யாணன்றது ஒரு பெண் வந்து கமிட்மெண்ட்டாக தான் பார்ப்பா. ஸோ அவங்க வேலையில் வந்து நிறைய சோஷியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நெட்வொர்க்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட பயம். ஒரு பையன் மெசேஜ் பண்ணுறான், அந்த பையன்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து சிங்கிள் தான் சொல்லுது, நல்ல வேலை யாரையும் பண்ணலன்னு சொல்லுது. இவன் ஏன்னு கேட்குறான், நீ ஏன் சிங்கிள்னு சொல்கிற, ஏன் லவ்ங்கிற சொன்னா என்னங்கிறத வீட்டில் சொல்ல வேணாம், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்கிறான், யாரோ ஒரு பையன் உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணுறான், உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், அவங்ககிட்ட சொல்கிறக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறான். அதான் பிரச்சனை. இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய சொன்னீங்க இல்லையா, இது பண்ணோம் அது பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தப்பாக தான் சொல்லி தராரு. நீங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கலாம். இப்போ நான் நேரில் பார்க்கும் போது நீங்கள் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் என் ஃபோனை வாங்கி பார்த்து சும்மா ஜாலியாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவள் இன்ஸ்டா ஐடியா வாங்கி வச்சுக்கிறீங்க, அவளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பப்பட்டாக்குறீங்க. அப்போ அவள் என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் கழித்து உங்களை விலகி போயிடுவா. ஏன்னா நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான நபர் அப்படின்றதான் அவன் மைண்டில் இருக்கும். இல்லைனா டைவர்ஸ் ஆகும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இந்த ஜென்ரேஷனில். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் போய்கினே இருக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பர்சனல் லைஃப்பை அதை விட பர்சனலாக பாதுகாக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்சனலையும் நீங்கள் தேர்ந்து வாங்கிக்கிறீங்க. ஒரு ஐடி வாங்கினீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அன்றைக்கி செக் பண்ணி கொடுக்குறேன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாமே டெய்லி வந்தோன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணலைங்க சார். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணுறியா இல்லை நான் வந்து பார்க்குறேன்னா என்ன? யாருமே செய்ய முடியாது. முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் லவ் அப்படின்னு ஒன்று வருதுன்னா 2 பேர் தான். நீங்கள் அங்கே கேட்டாலும் தப்பு,
அவங்க உங்ககிட்ட கேட்டாலும் தப்பு.